ஹாய் வெல்கம் பேக் டு வெளியிலே மேஜிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி விச் இஸ் புளியோதரை. அதுக்கு புளி காய்ச்சல் பவுடர் எல்லாமே பண்ணி நம்ம அதுக்கான புளியோதரையை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். பேசிக்காக நம்ம மஞ்சள் பெட்டி, அதுக்கப்புறம் மிளகு, அப்புறம் எள், அப்புறம் தனியா, நல்லெண்ணெய், புளி காய்ச்சல் அண்ட் தென் வேர்க்கடலை, இவ்வளோ தான் மெயினாக. ஸோ இதை தான் நம்ம இப்போது யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதுக்கு நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அதனால் நல்லெண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, தென் இங்கே ஒரு பேனில் நம்ம எல்லா முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த பேனு. ஸோ ஃபஸ்ட்டு பேன் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4 டீஸ்பூன், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, முழு தனியா, அதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஒன்றா கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பட் அந்த ஃப்ளேவர் வராது. தனித்தனியாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவருமே நல்லா வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியாக வாசனை பயங்கரமாக வரும். அந்த நல்ல வாசனை லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு எல்லாமே பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம். நான் எம்டிஆர் புளியோதரை பவுடர் வேறு ஏதாவது வாங்கி போட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓஎஸ் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும்னு என்னோடய நம்பிக்கை. ஸோ இங்கே நான் தனியாக வறுத்து அங்கே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வெந்தயம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண உடனே அதையும் நீங்கள் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பிகாஸ் டக்குன்னு ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா கசப்பு வந்துடும். அதனால அதையுமே பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதே பேனில் நம்ம கொஞ்சம் ஜீரா சீரகமும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த சீரகத்தையும் ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணணும். ஜீரகமும் ரொம்ப டார்க்காக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் மைல்டாகவே ரோஸ்ட் ஆகட்டும். ஆனால் ஸ்லோ ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக எல்லாம் ஹீட்டை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, பொறுமையாக பண்ணுங்கள். இதுவும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதையும் அது கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸுக்கு போகலாம். ஓகே, ஸோ நீங்கள் வேணும்னா, உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கூட ரோஸ்ட் பண்ணலாம். பட் ஐ ப்ரிஃபர் ரோஸ்டிங் இட் செப்பரேட்லி. ஏன்னா ஒன்று ரோஸ்ட் ஆகிற டெம்பரேச்சர்ஸ் டிஃப்ரெண்ட். அதனால் இதுக்கு தனித்தனியாக தான் ரோஸ்ட் பண்ணுவேன் நான். நெக்ஸ்ட்டு இந்த மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். ஒரு 15 மிளகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15 மிளகு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மிக்சர் கிரைண்டரில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அதையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். நெக்ஸ்ட்டு எள் நீங்கள் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம், ஒயிட் எள்ளும் யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் எள்ளுமே படப்படான்னு பொரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. உங்கள் கேஸ் ரேஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வருங்க. அது கூட நான் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு பொடியும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வறுத்துட்டு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போ தான் கசப்பு வராமல் இருக்கும். ஓகே, ஸோ திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் அந்த சின்ன ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்க்கு ரீசன் இந்த மாதிரி கருக விடுறது, வறுத்து போடுறது அதெல்லாம் தான். ஸோ பார்த்து கொஞ்சம் அதை ரோஸ்ட் ஆகிடுச்சா இந்த ஸ்டேஜில் இதையும் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. இது கூடயே பெருங்காயமும் போட்டு வறுத்துக்கலாம். ஆரல்ஸ் பெருங்காயம் லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வெறும் காஞ்ச மிளகா தான் பெண்டிங். நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகா இதில் ஸ்டெம் மேலே இருக்கிற இதை உடச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீட்டு மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மிக்சர் ஜாரில் சேர்க்கணும். அப்போ தான் பொடி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஓகே, ஸோ கொஞ்சம் அவசரமாக பண்ணுறன்ற பேரில் நீங்கள் குயிக்காக ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புளி கரைச்சல் பண்ண போகிறோம். புளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பண்ண போகிறோம். இது மெயின், அந்த புளியோதரையோட டேஸ்ட் கொடுக்குறது இதுதான். இதில் தான் நம்ம இந்த வறுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு வெந்தயம், சீரகம், அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோவில், நான் சொல்லிட்டேன் ஃபாஸ்ட்டாக, பட் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும். இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையுமே நல்லா போட்டு வறுத்துற போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த
டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சுனா தான் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் வந்து சப்போஸ் முன்னாடியே ஆட் பண்ணுறீங்க இல்லை லேட்டாக ஆட் பண்ணுறீங்கன்னா அதோட கலர் மாறிடும், பட் டேஸ்ட் வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த பருப்பெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஆனதுக்கப்புறமா வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து புளியோதரைனா பயங்கர ஃபேவரெட்டு. எனக்கு எங்கள் அம்மா பண்ணால் ஆக்சுவலாக இது என்னோடய ரெசிபி, எங்கள் அம்மாவோட ரெசிபி இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ராபப்ளி எங்கள் அம்மா எப்போயாவது வீட்டுக்கு வரும்போது அவங்க பண்ணும்போது நான் அதை அப்படியே ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு எங்கள் அம்மாவோட புளியோதரை தாங்க சின்ன வயசுலேருந்தே ஃபேவரெட். எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்குமே எங்கள் அம்மாவோட புளியோதரை வந்துட்டு ரொம்ப ஃபேவரெட். அவங்க செம்மையாக பண்ணுவாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சவங்க ஒரு நாளுமே புளியோதரைக்கு மிக்ஸு பேஸ்ட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. அவங்க ஒரு வாட்டியும் புளி காய்ச்சலும் அந்த பவுடரும் வீட்டிலே தான் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் புளியோதரை, அவியல், புளியோதரை, வத்தல் இல்லை அப்பளம் அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் வேர்க்கடலை வந்துட்டு பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் நல்லா திக்கு புளி கரைச்சல், நல்லா ஒரு 75 இல்லை ஒரு 100 கிராம்ஸ் புளியே வச்சுக்கோங்களேன், திக்காக கரைச்சிருப்பேன். அந்த அளவுக்கு கரைச்சிட்டு அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், அந்த புளியோட பச்சை வாசனை போகிற மாதிரி. இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் கல்லுப்பு போடுறப்போ என்ன கவனமாக இருக்கணும்னா, சப்போஸ் கல்லுப்பு சரியாக கரையிலைன்னா உப்பு சரியாக மிக்ஸ் ஆகாது. அப்புறம் அங்கங்கே உப்பு கல் வந்து வாயில் மாட்டும், ஆனால் எல்லாத்தையும் சாதத்தில் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ உப்பு நல்லா கரையிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லையா இவ்வளோ கஷ்டப்பட முடியாதுன்றதுனால தூள் உப்பே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா வதக்கிட்டு அந்த பவுடர் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து வச்சுருந்த எல்லா ஸ்பைசஸையும் அந்த பவுடரையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க 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 என்ன ஆகும்னா புளி இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட புளியோதரை ரெடி. இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் ஒரு செம்மையான கம்ஃபர்டிங் ஃபுட். இன்னொரு விஷயம் என்னென்னா, புளியோதரை இந்த tamarind இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அண்ட் இந்த tamarind ரைஸ் இஸ் தி ஒன்லி ரெசிபி தட் கேன் பி ஈட்டன் ஈவன் ஃபார் டின்னர். அதை நம்ம வந்து டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம், அவ்வளோ நல்லது அது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைப்பா எனக்கும் புளியோதரைக்கு ரொம்ப தூரம், ஆனால் கோயில் புளியோதரை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கோயில் புளியோதரை அளவுக்கு வரலனாலும் ஏதோ வந்துட்டு நானும் புளியோதரை பண்ணேன்னு ஒரு வீட்டோட அத்தன்டிக் டேஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி புளியோதரைலாம் வந்து செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சாதத்துக்கு மேலே, நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்துட்டு வடித்த அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஒரு 2 விசில் அடித்த உடனே கேஸ்லேருந்து இறக்கிடணும். அப்போ தான் வந்து வெறையாக வரும், இல்லைன்னா வந்து குழஞ்சிரும். ஸோ அது நல்லா வெறையாக இருக்கணும்னா வடித்த சாதம் எடுத்துக்கோங்க, அதுலேயே உப்பு போட்டு வடிச்சிருங்க. அப்போ ரைஸுக்குள்ளே கொஞ்சம் உப்பு இறங்கியிருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த புளி கரைச்சலை சாதத்தில் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கம புளியோதரை ரெடி. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். Until we meet again, bye.